friends, welcome to Ullepo channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப ஈஸியா இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய ஒரு ஈஸ்டர் ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான ingredients என்னெல்லாம் பார்க்கலாம். 100 கிராம் சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி. இந்த தக்காளியோட சென்டர் போர்ஷனை இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஹெல்த்துக்கு அது நல்லது கிடையாது. அதுக்கப்புறம் இந்த தக்காளியை சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா. அதுக்கப்புறம் நம்ம 1 கிலோ சிக்கனை நல்லா உப்பும் மஞ்சத்தூள் போட்டு நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேஸ் ஆன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு பேன் வைக்கிறோம். பேனில் நம்ம 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுறோம். ஆயில் ஹீட் ஆனதை நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துறோம். இந்த சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிற ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா கிளறிட்டே இருக்கணும். நம்ம இனி இந்த சின்ன வெங்காயத்து கூட ஒரு 4-5 கருவேப்பிலை கூட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த சின்ன வெங்காயம் இந்த எண்ணெய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த சின்ன வெங்காயம் சீக்கிரம் பொன்னீர் ஆகணும்னா நம்ம இது கூட ஒரு கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ சீக்கிரம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிரும். இப்போ நம்ம சின்ன வெங்காயம் நல்லா பொன்னீர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இது கூட மிக்ஸ் பண்ணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இனி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல தக்காளி, அது இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணும். இப்போ இந்த தக்காளி, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நம்ம இந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இந்த தக்காளி நம்ம எண்ணெய் விட்டு வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கணும். இப்படி ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா போடலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் குருமிளகுத்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள் எல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பும் கூட சேர்த்தே இது கூட மிக்ஸ் பண்ணி விடலாம். அதுக்கப்புறம் நம்ம கழுகி வச்சிருக்கோம்ல சிக்கன், அதுவும் இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணணும். இந்த சிக்கனில் இந்த மசாலாலாம் நல்லா ஒட்டுற மாதிரி நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஒரு நிமிஷம் நம்ம இதை நல்லா கிளறி விடணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு லிட்டு வச்சுட்டு இதை ஜஸ்ட் ஒன்று மூடி வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் மூடி இருக்கட்டும். அப்போ இந்த சிக்கன் பீசஸ்லாம் இந்த மசாலா நல்லா ஒட்டும். ஒரு 2 நிமிஷம் கழிஞ்சு பார்த்தா நம்ம இந்த சிக்கன் இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கும். அப்போ நம்ம அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு வாட்டி கூட ஒன்று கிளறி விடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த மசாலாலாம் நல்லா பிடிக்கிற மாதிரி ஒன்று கிளறி விட்டுக்கோங்க.
இனி நம்ம எடுத்து வச்சுக்கிற சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணலாம். இனி இந்த மசாலா நல்லா பிடிக்கிற மாதிரி நம்ம நல்லா அவனை கிளறி விடணும். இப்போ இந்த மசாலா இருக்குல்ல, இந்த சிக்கன் பீசஸ்லாம் நல்லா ஒட்டி இருக்கு. இனி நம்ம ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் ஒன்று மூடி வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சு பார்த்தோம்னா நம்ம இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா வெந்து குழம்பெல்லாம் நல்லா கொதிச்சிருக்கும். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் மல்லி இலை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம்ல, அது இது மேலாக நல்லா தூவி விடணும். அதுக்கப்புறம் நம்ம கேஸை ஆஃப் பண்ணி இந்த பேனை இறக்கி வைக்கலாம். நம்மளோட சுவையான இன்ஸ்டன்ட் ஈஸ்டர் ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு தயார். வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். தேங்க்யூ. இது போல் வெரைட்டியான வீடியோஸை பார்க்கறக்கு எங்களோட உள்ளேப்போ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.